நம்ம தியாகம் தான் செய்யணும். தியாகத்தின் வழியாகத்தான் எல்லோரையும் அரவணைத்து செய்யணும். திறமையின் வழியாகவும் நீங்கள் எல்லோரையும் அரவணைத்து செய்ய முடியும். தட் இஸ் வை பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடலும் மனமும் உங்களுக்கு தேவையானது தந்துகிட்டே இருக்கும். ஆனா தன்னை பாதுகாத்துக்கிறதே குற்றம் என்பது போன்ற ஒரு பாவனை இந்த சமூகம் நம்ம மேல திணிச்சிருக்கு இல்லையா? அதனால அம்மாக்கள் பெரிதாக தங்களை பார்த்துக் கொள்வதே இல்லை. 40 வயதுல இருக்க எல்லா அம்மாவுக்கும் அடிவயிறுல வலி இருக்குது, முட்டியில பிரச்சனை இருக்குது. இருக்கா இல்லையா? செக் பண்ணி பாருங்க. ஏன்னா கணவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு சரி வேஸ்டா போயிட வேணாம்னு சொல்லிட்டு வீட்டுல ஒரு இட்லி ஊத்துறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 8 இட்லி இருக்கு, 2 பசங்களும் ஆளுக்கு 4 இட்லி சாப்பிடுவாங்கன்னு நினைச்ச இடத்துல ஆளுக்கு 3 இட்லி சாப்பிட்டானா சரி நமக்குன்னு என்னத்த இட்லி ஊத்துறோம்னு 2 மிச்சம் இருக்க இட்லி சாப்பிடுறது. இல்லைன்னா புருஷன் காசு வேணா போயிருமேனு மிச்சம் இருக்க 8 இட்லியும் சாப்பிடுறது. அது வயிறா குப்பை தொட்டியா? அப்ப நான் யாரு? வீடு முழுக்க எல்லோர் மேலும் கேர் எடுக்கிற உங்களுக்கு உங்களை கேர் எடுத்துக்கலே. ஒரு சமூகத்தில் பெண் எந்த அளவு ஹெல்த்தியா இருக்காலோ அந்த சமூகம் ஹெல்த்தியா இருக்கும். ஒரு பெண் ஹெல்த்தியா இருந்தா தான் அவன் குடும்பம் ஹெல்த்தியா இருக்கும். அந்த குடும்பம் சமூகம் ஹெல்த்தியா இருக்கிறது ஒரு பெண்ணுடைய ஹெல்த்தை பொறுத்ததுதான். So these are all your natural strengths. That's what I just wanted to tell you. நீங்கள் புதிதாக பெரிய புரட்சி எல்லாம் செய்வதற்கு ஒண்ணுமே கிடையாது. இயல்பாக உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் திறனை வெளிக்கொண்டு வருவது மட்டும்தான் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான வேலை. அவ்வளவு மட்டுமே. எல்லா காலகட்டத்திலும் அப்படிதான் இருக்காங்க. எவ்வளவோ பணம் சம்பாதிச்சாலும் வீட்டில் இருந்து கொண்டே அந்த நிர்வாகத்தை பார்த்து கொண்டிருந்த பெண்கள் இருந்திருக்காங்க. அவர்கள் சேமித்த காசிலிருந்து சிறுவாட்டில் சேர்த்த பணத்தில் அவ்வளவு நேரங்களில் கணவருக்கு உதவி இருக்கிறார்கள். கணவர் சம்பாரிச்சு கொடுத்த காசுல மிச்சம் பிடிச்சதே நீங்க அவ்வளவு சேமிக்க முடியும்னா நீங்களே களத்துல இறங்கினா எவ்வளவு சேமிக்க முடியுங்கிறதா இங்க கணக்கு இல்லையா? ஆம்பளை செத்தா கடன் நிக்கும்பாங்க. ஆம்பளை செத்தா கடன் நிக்கும் அப்படிம்பாங்க. நம்ம வீட்டுல ஒரு தாத்தா இருப்பாரு, நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாரு, ஏதோ பயங்கரம். ஆனா வீட்டுல எல்லாம் சொல்ல மாட்டாங்க, உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிடுவாங்களே. அப்போ திடீர்னு ஒரு நாள் இறந்து போனார்னா பெட்டிகள் எல்லாம் தேடுறப்ப வாங்கின கடனுக்கான சிட்டைகள்லாம் இருக்கும். சம்பந்தம் இல்லாம நான் கொடுத்தேன் கடன் 4 பேர் வந்து நிற்பான். ஆனா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய வயதான அம்மா செத்த பிறகு பொட்டியை தேடினீங்கன்னா அது சேர்த்து வச்ச சிறுவாட்டு காசு, வீட்டுக்கு தெரியாம வாங்கி வச்ச தங்கம், மூத்த மகளுக்கு இளைய மகளுக்குன்னு அவ்வளவு வச்சுட்டு போயிருக்கும். ஆம்பளை செத்தா கடன் நிக்கும், பொம்பளை செத்தா காசு நிக்கும். செத்த பிறகும் குடும்பத்தை காப்பாத்துவாங்க. ரைட்? ஆனா உங்களை தான் டிபெண்டன்ட்னு சொல்லலாம். உங்களுக்கு பேர் என்ன? டிபெண்டன்ட், சார்ந்து இருப்பவள். ஆக்சுவலா ஆண் தான் சார்ந்து இருக்கிறேன். நான் உங்களை புகழ்றதுக்காக சொல்ல. ஒரு ஆணினுடைய நேரத்தை மிச்சப்படுத்துகிற கருவிகள் மீது எந்த விமர்சனமும் வைக்கப்படுவதில்லை இல்லையா? 1.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்குற பையன் மேல விமர்சனம் கிடையாது. ஆனா கிச்சன்ல ஒரு ஃபேன் போடுங்கன்னு ஒரு பொண்டாட்டி சொல்லிட்டா அதை இந்த சமூகம் எப்படி பார்க்கும்? ஆனா ஃபேன் போட சொல்லு. வாட்ஸ் ராங் இந்த? நாம தான் இது எல்லாத்தையும் பெண்ணின் கடமைன்னு சொல்றோம். அன்பெய்ட் கேர் அப்படின்னு சொல்றோம். இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இதெல்லாம் சொல்றோம். இட்ஸ் அன்பெய்ட் கேர். விமனுடைய அன்பெய்ட் கேர். அவர்களுக்கு எந்த விதமான சம்பளமும் கொடுக்கப்படாமல் அவர்கள் அடுத்தவர்கள் மீது எடுத்துக்கொள்ளக்கூடிய அக்கறை என்கிற வார்த்தையில் சொல்லப்படுகிறது. அப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் உங்கள் மனச்சிறையிலிருந்து வெளியே வருவதன் வழியாகத்தான் எம்பவர் அடைய முடியும். உய்வித்தல் என்பது அதுதான். இந்த சமூகம் சில அடுக்குகளை வச்சுட்டே இருக்கு. ஒரு பெண்ணினுடைய இயல்பான வாழ்க்கை முறையில் அவளுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் அவளுடைய தடையாக இருக்கும் வரை ஒரு சமூகம் வளர முடியாது. இட்ஸ் a நேச்சுரல் ப்ராசஸ் இல்லையா? மாதாந்திர சிக்கல் என்பது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். இட்ஸ் நாட் மோர் a taboo. It is no more a taboo, right? அது ஒண்ணு இங்க பிரச்சனையே கிடையாது. அப்ப அந்த சமூகம் படிப்படியாக வளர்ந்து ஒரு இடத்துல வந்து நீங்க நிக்கிறோம். ஒரு சமூகம் எப்படி பெண்ணை நடத்துகிறதோ அதை பொறுத்தே அந்த தேசம் அளவிடப்படும். அந்த நாட்டினுடைய பெண்ணை அந்த சமூகம் எப்படி நடத்துகிறதோ அதை வைத்து தான் ஒரு சமூகத்தை அளவிட முடியும். ஆண்கள் இருக்குது, சமூகம் இருக்குது, அரசியல் பிரச்சனை அதெல்லாம் அப்புறம் வரட்டும். முதல்ல நீங்க எப்ப வெளியில போறீங்க அப்படிங்கறதா இப்ப இருக்கக்கூடிய கேள்வி. உங்களுக்கு எதிராக முன்வைக்கப்படக்கூடிய இயல்பான வார்த்தைகள் பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை புரிந்து கொள்ளுதல் ஒண்ணு இருக்குல்ல. வீட்டுல சும்மாதானே இருக்க எவ்வளவு பெரிய அஃபென்சிவ் டேர்ம் இது. வீட்டுல சும்மாதானே இருக்கேன்னு சொல்றப்ப ஒரு கில்ட் வருதுல. உங்களை ஒரு குற்ற உணர்ச்சியில் வைத்திருப்பதன் வழியாக மட்டும்தான் உங்களை அடக்கி ஆள முடியும் என்று நீண்ட காலமாக பரிந்துரைக்கப்பட்ட பல்வேறு சூத்திரங்கள் உங்கள் மீது தொடர்ச்சியாக அப்ளை பண்ணிட்டே இருக்கப்படுகிறது. அதிலிருந்து நீங்கள் வெளியே வருகிற போது அது பல்வேறு பெயர்கள் தருது. நீங்களே தந்துறீங்க சில நேரத்தில். இதுக்கு அடுத்து உட்கார்ந்துருக்க காலேஜ் பசங்க அம்மாக்களை எதிர்த்து இந்த சில கேள்விகளை கேட்கிறது திமிரெடுத்த மாதிரி பேசாது. போற இடத்துல பொழைக்கணும். அப்ப பொழைக்கிறதுக்கு தான் போறாங்களா என்ன? ஒரு சமூகத்தினுடைய சரிபாதி மக்கள் தொகையில் இருக்கும் பெண் முழுக்க தன் நேரத்தை அடுக்கலையிலேயே செலவிடுவாள் என்றால் அவளிடமிருந்து இந்த தேசத்திற்கு கிடைக்க வேண்டிய எத்தனை விஷயங்கள் தடைபட்டு போகிறது. அந்த பொட்டன்ஷியாலிட்டி அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போறோமா? இஃப் யூ வாண்ட் டு சூஸ் யூ. உங்களுடைய growth நீங்க அடையணும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க உங்களை தான் சூஸ் பண்ணணும். உங்களை சார்ந்த மனிதர்களை சூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களை தேர்வு செய்கிற போது அதனால் கிடைக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன் உங்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று நினைக்கிற எல்லோரையும் ஒன்று சேர்க்கும். அப்படிதான் நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கீங்க.